என்னையா எது வாயை திறந்தானா? வாயே திறக்க மாட்டேறான் சார், எவ்வளவோ கேட்டோம். சரி, அந்த லைட்டை போட்டு சார் கேமரா ஆன் பண்ணு. 7 மர்டர் நடந்திருக்கு. எல்லாத்தையும் நீ தான் பண்ணன்றது என்கிட்ட சாட்சி இருக்கு. நீ பண்ணலைன்னு சொன்னா கூட இங்கே யாரும் நம்ப தயாரா இல்லை. என்ன சொல்ல போற? 7 இல்லை 8 என்னையே சேர்த்து. என்னைக்கு நான் இந்த தொழிலுக்கு வந்தனோ அன்றைக்கே தெரியும் என் சாவு நிச்சயம். நானும் மற்றவங்கள மாதிரி டக்கரை ட்ரெஸ் பண்ணணும், ஸ்கூலு காலேஜுன்னு போகணும், நல்ல ஜம்முன்னு ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஆனால் என்ன ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லை, எனக்கு பிடிச்சது நானா தேர்ந்தெடுத்தது. குச்சி ஏறி அவங்கள வளர்த்தாரு, எல்லாரும் தேய்ச்சி ஓடுங்க. போலீஸுக்கு போங்க காட்டி பொருளை தான் நிறுத்தேன், கண்ணுல தான் மண்ண தூவி காட்டுவனா விட்டேன். இந்த ஏரியால அண்ணாரு நாண்டா ஒட்டால தான் வந்து பார்த்தா போதை எரிஞ்சித்து, அந்த போதைக்கு தான் அடிமையான உலகம் எடுத்து உள்ள வர வாழு வேண்டா சொல்பேட்ட வித்து என்னை எதுக்குறவன் தான் என்னாருடா. எப்படி ரெண்டு குச்சி வரானுங்க. ஏய் எங்க சரக்கு? என்ன மாமா? என்ன ஏட்டையா சேட்டையா வாயா பொடி லூசு. பலிஜான ஏரியால காசு வல்ல பார்த்தவ ருஸ்பான ஜாப் இது உசாரு மாமா. அங்கான வேலை இது ஆனா வேற வழி இல்ல, செஞ்சு தானே ஃபுல்லா முன்னேறு மாமா. லக்கானம் பீவானாத டாரிஸ்கா என்று வேலை பண்ண சொந்த காலில் நீ இடிந்து ஜெயிச்சுக்கடா. கஷ்டத்துக்கு தேவையடா, இஷ்டத்துக்கு வேணாமடா, புரிஞ்சுக்கோ நீ அடிமையாக மாறாதடா. வயக்காட்டில் ஒரு எலி அட்டூழியம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்துச்சான். அதை பார்த்த அந்த விவசாயி எப்படியாவது அதை பிடிச்சி கொல்லணும்னு நினச்சான். அவனும் கஷ்டப்பட்டு அந்த எலியை பிடிச்சி தன்னோட கையில் எடுத்து, எலி இப்படி பண்ணுறியே, இது உனக்கே நல்லா இருக்கான்னு கேட்டான். அதுக்கு அந்த எலி சொல்லிச்சான், எனக்கு இப்படி கொடுப்பு. அந்த எலி அதுக்கு பசிக்குதுன்னு சொல்லியிருந்தா கூட அந்த எலியை விட்டுருப்பான். ஆனால் அந்த எலி அதுக்கு கொடுப்புன்னு சொல்லிச்சான். இப்போ சொல்லு, அந்த எலியை என்ன பண்ணலாம்? கொடுப்பு. நீ போட்ட ஆட்ட கதையெல்லாம் கேட்க வரல. நீ பண்ணது கிரைம், அதை பற்றி மட்டும் சொல்லு. அண்ணாரே
அண்ணார் இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறாரு? என்னடா வெடப்பண்ணார் அண்ணாரு விட பண்ணாரு. ஏண்டா வயசான இப்படி ஓட வைக்கிறீங்க? என்னடா வழியை காணோம். சொல்லி சமாளிப்பா. சார் என்ன சார் பிரச்சனை? கவுன்சிலோட சொல்லி ரோடு போட சொல்கிறேன், ஓகேவா? நடிக்காதடா, மாட்டினியா? வா வா. என்ன சார் உங்களுக்கு தானே வேணும்? இதா வரேன். பிடிங்க சார். அட பிடிங்க சார். ஏன்டா இது அங்கேயே கொடுத்துருந்தா அப்படியே போருக்கும்ல, ஏன்டா இந்த ஓட்டம் ஓடுற? சார் நீங்கள் பார்க்குற இந்த வேலைக்கு கொஞ்சமாவது ஓடணும் சார். கொடுங்க கொடுங்க சார் டைமர். என்ன 8 ஏட்டையா இந்த 100 ரூபாய்க்கு இருக்கிற முறையாது கூட நமக்கு இல்லைல்ல. சிக்காமையா ஓட போறா. அடுத்த தடவை கிடைச்சான்னா சைடு வந்து கடத்தி எடுத்துருவோம். யோ ஏட்டையா, அடுத்த தடவை பார்க்கும்போது 200 ரூபா தர்றேன். என்ன ஏட்டையா? அவன் நல்ல வையா, கேட்ட கொடுத்துருவாயா. நீ வேற. நல்ல வேலை போலீஸ்கிட்ட மாட்டல. என்னடா அவனுக்கு இப்படி துரத்துறானுங்க? இப்படிலாம் துரத்த மாட்டானுங்களே. இந்த ஏரியா கண்ணு பூரா நம்ம மேலே தான் இருக்குது. அதான் பேசாம தொல்லை விட்டுருமா? தொல்லை விட்ட வேற பொழப்பு. இதை விட பெரிய பெரிய சரக்கை தொல்லாமா? பெரிய சரக்கா? என்னடா சொல்கிற? போடா போய் படத்தை போடு போ. நைட் ஆச்சு போ. என்ன போனாரு? சம்பவம் பண்ணுறது வயசு கிடையாது. அன்னைக்கு எனக்கு புரிஞ்சது. என்னடா இது இன்னைக்கு ஒரு கைன்னு சட்டை ஆக மாட்டேங்குது, உள்ளே விழ மாட்டேங்குது. ஹாய்டா. ஹாய் மச்சான். என்ன மச்சான் நெட் ஏரியாவில் ஒரே ரவுண்ட்ஸ் போல? ஒன்றும் இல்லைடா, சின்ன பஞ்சாயத்து. போலீஸ்காரங்கிட்ட கொடுத்து தொலைய வேண்டியது தானே மச்சா? நம்ம விற்கிற சரக்கோட விலை 150. அதை விற்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அவங்க கஷ்டமே பணமாக சம்பாதிக்க பார்க்குறானுங்க. விடுவனா ஓட விட்டோம்ல. கரெக்டு தான், பார்த்து உன்னையே தூக்கிட போகிறாங்க. விட்றா, பார்த்துக்கலாம். சரி நான் சீட்டு எடுத்து வைக்கிறேன். கிளம்பு. அண்ணாரு 2 போட்டலாம். தம்பி காசு எடு. தம்பி ஒரு நிமிஷம். தம்பி என்னப்பா பசங்க யாரையுமே காணோம்? அவங்க நம்பி இவ்வளோ சாக்கிட்டு வந்திருக்க. என்னப்பா இது? என்னாச்சு? உங்களுக்கு தெரியாதா? காலேஜ் 2 நாள் லீவ் பண்ணாரு. ஓகே நான் எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். அண்ணாரு, ஏற்கனவே நீ வாங்கின சரக்கு இன்னைக்கு காசு தரல, பார்த்துக்கோ.
கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நடந்துச்சு. ஆனால் வந்தது ஒரு திட்டியா. அண்ணாரு, இது என்ன புது சரக்கா? தொட்ட உடனே போதை ஏறுது. சரக்கு வேற லெவலில் இருக்கு. இனிமேல் இந்த ஏரியாவில் நம்ம தான் கெத்து. அண்ணாரு, மூட்டை தான் பேசுகிறேன். அண்ணாரு, ஏய், என்னடா பண்ற? இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? கதவு தரேன்னாரு. போய் கதவை தரேன். அண்ணாரே, நான் சொன்னேன்ல, அது இவன் தான். என்ன அண்ணாரு, பொட்டில் இருக்கா? யார்ரா அது? அது நம்ம பையன்தான், பொட்டலந்தான். சரக்குலாம் இல்லைப்போ. உன்னை நம்பி தான் வந்திருக்கிறேன் அண்ணாரு. நீ இப்படி சொல்கிற? உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், புது பசங்களை ஏரியாக்குள்ளே கூப்பிட்டு வராதுன்னு. சரக்குலப்பா. அட நம்ம பையன்தான், நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ அங்கேயே இரு, நீ மட்டும் உள்ளவா. தம்பி, சரக்கு புதுசு, பார்த்து பத்திரம். விடு அண்ணாரு, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஆமாம், இந்த சரக்கோட பேர் என்ன? சரக்கில் போதை மட்டும்தான் இருக்கு, பேர் தெரியலையே. நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன்னாரு. இந்த மூக்குலாம் வச்சு இழுப்பாங்கல்ல, ஒருவேளை அந்த சரக்காக இருக்குமோ? சரி, ஓவராக பேசாத, முதல்ல போய் சரக்கை வச்சுட்டு வா. சரி அண்ணாரு. அது வரைக்கும் கஞ்சா தொழில், அதுக்கப்புறம் பவுடர் தொழில். தெரியாத தொழிலை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான். கேள்வி கிட்ட கேள்வி பதில் சும்மா
செல்வம், பாஸ் என்ன சரக்கு? ஏதோ புது சரக்கு வந்துக்குதான் பாஸ். என்னது? நல்ல சரக்கா. எந்த ஏரியா சரக்கு? உக்கடத்துலேருந்து வந்துக்குதான் பாஸ். உக்கடமா? ஆமாம் பாஸ். எவ்வளோ ரேட்டு? இப்போதான் வந்து கொடுத்துட்டு போனேன் பாஸ். உக்கடமா? ஆமாம் பாஸ். சரக்கோட விலை 150 ரூபாயா? 150? தாப்பாப்பா. இந்த பாஸ். புதுசாக பார்க்குறோம். முட்டைக்கு போதை ஏறிச்சோ. பாஸ், நான் தான் நல்ல சரக்குன்னு சொன்னேன்ல, நம்புங்க பாஸ். 150 தானே? என்ன சொல்ற? உண்மையாவா? ஆமா பாஸ், சத்தியமா 150 ரூபா பாஸ். செல்வம், இனிமே அவன் கையில் சரக்கு இருக்கக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் கைக்கு சரக்கு வந்தா ஓகே பாஸ். ஓ போங்கடா. டேய் கிளம்புடா போலாம். அண்ணாரே, 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 அண்ணாரே. ஆமாம். பொட்டலம் வேணும்ப்பா. பொட்டலமா? எவ்வளோ? எனக்கு 1-2 வேணாம்ப்பா, மொத்தமாத்தா. எவ்வளோ வேணாலும் சேர்த்து தரேன். மொத்தமாவா? என்கிட்ட அவ்வளோ சரக்கு இல்லையே. எவ்வளோ வேணா தரேன்ப்பா, சரக்குதா. சரக்குல போ. என்னடா அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானு தெரியல. அண்ணாரே, 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 சரக்கு வேணும் அண்ணாரே. சரக்கா? அண்ணாரே, எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன் அண்ணாரே. சரக்கு வேணும் அண்ணாரே. சரக்கு இல்லையா? என்ன அண்ணாரே? வாயா. மாட்டும் போது உனக்கு கஞ்சி வச்சுரு இரு. அண்ணாரே, அண்ணாரே. பா. சரக்கு இவ்வளோ பேர் கேட்குறானுங்க. என்னவா இருக்கும்? சரக்குல ஏதோ இருக்கு. அந்த சரக்குல ஏதோ இருக்கு. ஏதோ ஒன்று இருக்கு. சரக்கு ஏதோ ஒன்று இருக்கு. பார்க்கணும். என்ன பார்க்கலாம்? சரக்கு என்னன்னு பார்த்துக்கலாம்.
அன்னைக்கே சொன்னாங்க, நிறைய படத்தில் இந்த சரக்கை பார்த்துருக்கேன், மூக்கில் போட்டு இழுப்பாங்கன்னு. இப்போயும் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த சரக்கை விற்றுரு, லட்சக்கணக்கில் காசு வரும். போ அண்ணாரு, போ. அண்ணாரு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன் அண்ணாரு, சரக்கு வேணும் அண்ணாரு. பொட்டலம் வேணும்ப்பா, எவ்வளோ வேணா தரப்பா. அண்ணாரு அண்ணாரு எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே தான் முடிக்கணும். ஆனால் முடிக்க வழி தான் தெரியல. என்னன்னாரு சரக்கு தீர்ந்து போச்சா? ஏன் வீடு படுத்துருக்க? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுண்ணா. என்ன பிரச்சனை? சரி வா, என்ன சொல்லு. ஏரிக்குள்ள எல்லாரும் பொட்டலை வைக்கிற பையன்னு சொல்கிறானுங்கண்ணா. சொல்லும்போது அதுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்குண்ணா. பெருசாக ஏதாவது செய்யணுண்ணா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? வெள்ளை கலரில் ஒரு பவுடர் இருக்குமே, பசங்க சொல்லுவானுங்க, அந்த மாதிரி ஏதாவது. அண்ணாரு, அது எமங்கல் இருக்கிறது, அது தொட்டா உனக்கு நரகம்தான். அப்படின்னு தொட ஆசைப்பட்டா பல லட்சம் செலவாகும். அது உன்னால் முடியாது, வேணாம் விட்டு. இதுக்கு மேலே நீ ஆசைப்பட்டீன்னா அது உன்னோட விருப்பம். சரி அண்ணாரு, நீ கிளம்பு. வரண்ணே. டேய், எங்கடா இருக்கீங்க? உடனே கிளம்பி வாங்கடா. என்ன ஓடுறியாடா? நீ ஓடுறியா? ஓடி பாரு, ஓடி பாரு. நிக்க சொன்னா ஓடுவியா நீ? செத்தடி நீ இன்னைக்கு. இன்னைக்கு சாவு தாண்டி உனக்கு. நடிக்கிறியா? நடிக்கிறியா நீ? நடிக்கிறியாடா? நடிக்கிறியா நீ? விட்டுருமா உன்னை? சாவு தாண்டி இன்னைக்கு உனக்கு. அவன் இந்த போடுவாங்க அவனை. போட கொண்டு போறீங்கண்ணா. ஆமாண்ணா, உன்னை போட தானே போகிறோம். ஒரு
பேக் தானே வேணும், எடுத்துக்கண்ணா. ஏய், அவன் அந்த பேக் கிட்ட போய் ஏதோ பண்றான்னு நினைக்கிறான். அவன் என்ன பண்றான்னு பாரு. ஏய், என்ட்ரா பண்ற பேக்க. ஏய், அது எங்களுக்கு சொந்தம். பேக்க தொடாத. ஏய், அவன் பேக்ல என்னமோ பண்றான்டா. என்ன பண்றான்னு பாரு. ஏய், பேக்ல இருந்து ஏதோ எடுக்கறான். போடுறா அவனை. இதை விட பெரிய சரக்கை சொல்லலாமா? சாக்கில் போதை மட்டும்தான் இருக்கு, பேருக்கு இல்லையா? இந்த சரக்கை வித்துரு, லட்சக்கணக்கில் காசு. செல்வம், இனிமேல் அவங்க கையில் சரக்கு இருக்கக்கூடாது. அண்ணாரே, அது எமங்கல் இருக்குது. அது தொட்டா உனக்கு நரகம்தான். என்னதான் வீடு ஃபுல்லாக தீனி இருந்தாலும் எலி கூண்டில் இருக்கிற தேங்காய் பக்கத்தில் தான் எலி போய் நிற்கும், மாட்டிக்கும். அதே கணக்கு தான் இது. ஏ பிலிப்ஸே, லூசுக்கு ஒழுங்கா என் சரக்கு கைக்கு வரல, செத்துருவடா. என்னதான் இருக்கும்? எலியா இருக்குமோ? என்னடா ஆச்சு? எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டானு. இவ்வளோ பேர் எதுக்கு பிடுங்க போனீங்க? நான் உங்களுக்கு இல்லை உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்கிறேன். எலியும் பூனையும் விளையாடுமே,
அது என்ன விளையாட்டு? டாம் அண்ட் ஜெரிண்ணே. ராமு, அது எப்படி உனக்கு தெரியும்? பார்த்துருக்கண்ணே. ஓஹோ, எலி பூனையை சீண்டிக்கிட்டே இருக்குமா? தப்பு பண்ணுறதே எலி தான், ஆனால் எலி மாட்டாதான், பூனை தான் மாட்டுமா. இப்போ நம்ம கதையில் எலி மாட்டுமா மாட்டாதா? எலி மாட்டாதுண்ணே, பூனை தான் மாட்டோம். அது எப்படி? நான் டாம் அண்ட் ஜெரி பார்த்துருக்கேண்ணே. அது டாம் அண்ட் ஜெரி, அது ரீல். நான் சொல்கிறது ரியல். இப்போ சொல்லு. அண்ணே அது எப்படிண்ணே எலி மாட்டோம்? நான் எத்தனை டைம் பார்த்துருக்குறேன். எலிலாம் மாட்டானே, பூனை தானே மாட்டோம். டேய், அது கதைடா. இப்போ என்ன, எலி மாட்டாது அப்படிதானே? இப்போ மாட்டும் பாரு எலி. எலி வெளியே வா. என்னடா சுற்றி முற்றி நம்ம இடத்துக்கே வந்துட்டான். இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? டேய், சரக்கு தான்டா வேணும். 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு சரக்கு வாங்கிக்கோ. எப்படி 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 5 லட்சம் ரூபா. அந்த சரக்கோட விலை என்னன்னு தெரியுமாடா? பல கோடி ரூபாடா. சாவுடா. போட்டாப்ல சருக்கு ஒரு திட்ட மாதிரி. நேற்று ஒருத்தங்கிட்ட இருக்கும், இன்னைக்கு நம்புகிட்ட இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தங்கிட்ட இருக்கும். எப்படி 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 என் சரக்கை எனக்கே வைப்பியா? அதுவும் கேவலம் 5 லட்சத்துக்கு. அன்னைக்கே சரக்கை ஒழுங்காக வித்துருந்தா இவன் ஏன்டா என் கையால் சாவறான்? இவனை போட்டதுக்கு உங்களை போட்டதுக்குண்டா. அண்ணே பார்க்குறது எனக்கு புரியுது சார். அண்ணாரை நான் போட்டால் தான் குரு துரோகம். அதான் மொட்டையை போட விட்டு வேடிக்கை பார்த்தேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு சம்பவம் இருக்குது. என்ன சரக்குடா இது? எனக்கு இந்த சரக்கு வேணும். என்னது சரக்கா? புரியலையே. இந்த சரக்கோட விலை கோடி கணக்கு. ஆனால் அவன் நம்மக்கிட்ட கொடுத்தது வெறும் 150 ரூபா. அப்போ அந்த சரக்கு அவனோடது இல்லை. இனிமே நம்மளுது. இனிமே அவன் கண்ணு நம்ம கண்ணு மாதிரி. தேவடா இது கஞ்சா குடிக்கி. அவனை ஏன்டா சொல்ற? நீ எதுக்கும் கவலைப்படாத அண்ணாரு, நான் பார்த்துக்கிறேன். சார், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, சருக்கு ஒரு மாதிரி. நேற்று வேற ஒருத்தங்கிட்ட இருக்கும், இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தங்கிட்ட இருக்கும். என்னதான் வீடு ஃபுல்லாக தீனி இருந்தாலும் எலி பொறியில் இருக்கிற தேங்காய் கிட்ட தான் அந்த எலி போய் நிற்கும்.
மாட்டிக்கும். ஆனால் அந்த எலியை கொல்றதும் அடுத்த நாள் காலையில் மன்னிச்சு குப்பத்தொட்டிலையோ இல்லை காட்டிலையோ உயிரோடு விடுறது அந்த பொறி வச்ச வேலை தான் இருக்கு. ஏன் சபரி, நீயா இருந்தா அந்த எலியை கொல்லுவியா இல்லை மன்னிச்சுடுவியா? கொன்றுவான் சார். கொல்லுவேன். கொன்றுவானாமா. சொல்லு, நீயா இருந்தா அதை கொல்லுவியா இல்லை மன்னிச்சுட்ருவியா? சார், குரோர்பதின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் 50-50 ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பு கிடைச்சா யோசிக்கக்கூடாது சார். யோ, அந்த கேமரா ஆஃப் பண்ணியா? Ride in the jungle, searching for the darkest hour. Hungry, thirsty, hanging happy, chilling on the merry-go-round till dark turns down. The cat is on the wash, the dog is on the loose. He's a little mice getting high on his ride. Things are getting big, the dog has disappeared. He don't give a fuck about the motherfucking bitch. It's a war that's been declared. Be ready to take your share. Bleed or bleed, but no place for greed. Let this feed your pain indeed. Don't be such a pussycat. Get your ass up in the air. Don't be such a pussycat.